अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? பாருங்க, தீவிரம் புருஷார்த்தம் செய்வதற்காக பாபா நமக்கு மார்கழி மாதம் கொடுத்துருக்காரு. நம்ம எவ்வளோ முடியுமோ நம்ம சுயத்தை சோதனை பண்ணி சுய புருஷார்த்தத்தை நம்ம அதிகப்படுத்தி சுய மாற்றத்தை நம்ம கொண்டு வரும்போது தான் நம்ம சேவையை இயல்பாக நம்ம சேவா பண்ண முடியும். சேவா கூட இயல்பாக நடக்கும், தானாகவே நடக்கும். நம்ம சேவா பின்னாடி போகணுங்கிற அவசியம் இருக்காது. சேவை நம்மளை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். பாபா சொல்றாங்க, மீட்டே பச்சே சர்வீஸ் கி விருத்திக்கே நயனே தரிக்கே நிக்காலோ. இனிமையான குழந்தைகளே, சேவையை விருத்தி பண்றதுக்கான புது புது வழிகளை கண்டுபிடிங்க, உருவாக்குங்க. புது புது சேவைக்கான வழிகளை உருவாக்குங்க. காவ் காவ்மே ஜாக்க சர்வீஸ் கரோ. கிராம கிராமமா போய் பாபாவுடைய சேவா பண்ணுங்க. சர்வீஸ் करने के लिए ஞான் की பராகாஷ்டா चाहिए. பாபா சொல்றாங்க, சேவா செய்வதற்காக ஞானத்தினுடைய தெளிவு என்பது நமக்கு இருக்க வேண்டும். ஞானத்தை நம்ம நல்லா புரிந்து நல்ல ஞானத்துல தெளிவு இருந்தாதான் நாம அந்த ஞானத்தை எடுத்துரைக்க முடியும். நமக்கு ஞானத்தினுடைய முழுமைத்தன்மைங்கிறது இருக்கணும், ஞானத்தினுடைய மெச்சூரிட்டின்னு சொல்லலாம். அதனால தான் பாபா சொல்றாரு, தினம் முரளி கேளுங்கிறாரு. முரளி தினம் கேட்க கேட்க தான் அந்த ஞானத்தினுடைய மெச்சூரிட்டி நமக்கு வரும். ஞானம்னா என்ன, பாபா என்ன சொல்றாரு, பாபானா யாரு, யதார்த்தமா நம்ம புரிஞ்சுக்கலாம்.
பாபா क्वेश्चन கேட்குறாங்க, बुद्धि से पुरानी दुनिया भूलती जावे, इसकी सहज युक्ति क्या है? புத்தியால் இந்த பழைய உலகம் மறந்துடணும், அதற்கான சகஜமான வழி என்ன? கர்கோ கடிகடி யாது கரோ. பாபா சொல்ற, இந்த புத்தியால பழைய உலகத்தை மறக்க வேண்டுமானால் வீட்டை அடிக்கடி நினைங்க. வீட்டை அடிக்கடி நினைங்க. நம்ம சொந்த வீடு, பரந்தாம வீடு, பிரகாஷ ஜோதிமய உலகம், ஒரு தெய்வீக, ஒரு பேருளி நிறைந்த, ஒரு அழகான, ஒரு தூய்மையும் அமைதியும் நிறைந்த ஒரு அன்பான வீடு. அந்த வீட்டு பக்கம் நம்மளுடைய புத்தி திரும்பணும். बुद्धि में रहे अब मृत्युलोक से हिसाब किताब चुक्त कर अमरलोक जाना है. புத்தியில் இந்த விஷயம் நினைவுக்கு வரணும். இந்த மரண உலகம் கலியுகத்திலிருந்து கணக்கு வழக்கை நான் முடித்துவிட்டு அமரலோகத்துக்கு நான் செல்ல வேண்டும். இந்த விஷயம் புத்தியில் அடிக்கடி நமக்கு வந்துட்டே இருக்கணும். देह से भी बेगर एक देह भी अपनी नहीं ऐसा अभ्यास हो तो पुरानी दुनिया भूल जाएगी. இந்த தேகத்திலிருந்து நம்ம பெக்கர், இந்த தேகம் என்னுடையதல்ல, இந்த தேகம் என்னுடையதல்ல, இதிலிருந்து நம்ம கம்ப்ளீட்டா முற்றிலும் விடுபட்டுடணும். நான் ஆத்மா, அவ்வளவுதான். இந்த அபியாசம் இருந்தாதான் பழைய உலகம் என்பது மறக்கும் நமக்கு. पुरानी दुनिया में रहते अपनी परिपक्व अवस्था बनानी है. இந்த பழைய உலகத்துல இருந்து கொண்டே நமது பரிபக்குவ நிலையை நம்ம அடையணும். பரிபக்குவ நிலைன்னு என்ன? இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே நமக்கு பிரயோஜனம் இல்லை, பலன் இல்லை. இதில் இந்த கலியுகம் என்பது ஒரு ட்ரையானது, சக்கை, சாரம் இதில் எதுவுமே இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் பாபா சொல்லக்கூடிய இந்த ஞானத்தினுடைய மெச்சூரிட்டிங்கிறது நமக்கு இருக்கணும். ஏக்கரஸ் அவஸ்தாக்கிலேயே மெஹனத் கர்னி ஹே. பாபா சொல்கிறாங்க, இந்த பழைய உலகத்தை மறக்கணும்னா ஏக்ரஸ் நிலை, அந்த ஏக்ரஸ் கான்சன்ட்ரேஷன் சொல்கிறார். மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய அந்த சக்தியை நாம் அடைவதற்கு கொஞ்சம் நம்ம முயற்சி எடுக்கணுங்கிறார். கடினமான முயற்சி வேணும். சில விஷயங்களில் நம்ம முயற்சி எடுக்கிறோம், சில இதில் கொஞ்சம் கடின முயற்சி எடுக்கணும். அந்த மாதிரி மெஹனத்துங்கிறது கொஞ்சம் கடினமான உழைப்பு தேவைங்கிறார் பாபா. எதுக்காக? ஏக்கிற ஸ்திதியை நாம் உருவாக்குறதுக்கு. அதனால் பாபா சாரமாக என்ன சொல்கிறார்? இந்த கலியுகம் பழைய உலகத்திலிருந்து நம்ம அமரலோகத்தை நோக்கி நம்ம போகிறோம். இந்த நினைவு நமக்கு புத்தியில் இருக்கணும், வீட்டோட ஞாபகம் புத்தியில் இருக்கணும். இந்த தேகத்திலிருந்து நம்ம பெக்கர் ஆயிடணுங்கிறார் பாபா. இதெல்லாம் இருந்தாதான் நமக்கு பாபாவோட நினைவு நமக்கு ஏற்படும். கீத் மாதா ஓ மாதா தூணே பாக்ய வித்தாத்தா. தாயே, அம்மானு கோயிலில் போய் என்ன பண்ணுறாங்க? அம்மானு கையேந்துறாங்க, எல்லாமே கேட்குறாங்க. எங்களுடைய பாக்கியத்தை உருவாக்குபவளேன்னு கூப்பிடுறாங்க. நமக்கு தெரியும், இந்த தாய் அப்படின்னு சொன்னாலே மம்மாவோட ஞாபகம் நமக்கு வந்துடுது. யாருடைய பாடல்? மம்மாவுடைய பற்றிய புகழிது. ஓம் சாந்தி. ஜகதம்பா கி மகிமா பாரத் மே बहुत है. ஜகதம்பாவுடைய மகிமை பார்த்தீங்கன்னா பாரதத்தில் அதிகமாக இருக்குது. ஜகதம்பாக்கோ பாரதவாசிக்கு சிவ கோய் பி ஜான்தே நகி. ஜகதம்பாவை பாரதவாசிகளை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. நாம் சுனாகே ஜிஸ்கோ ஈவ் அர்த்தாத் பிபிபி கேத்தே ஹே. பேரை கேள்விப்பட்டிருக்கிறோம், அதாவது ஆதாம் बीबीன்னு சொல்லப்படுது. तुम बच्चों की बुद्धि में है कि बीबी और मालिक के सिवाय रचना तो रची नहीं जा सकती है. குழந்தைகளுடைய புத்தியில பாருங்க தெளிவான ஞானம் இருக்குது. யாரை நம்ம பேபின்னு சொல்றோமோ அவங்க கூட எஜமானன் இல்லாமல் படைக்கப்பட முடியாது இல்லையா? जगदम्बा को प्रकट होना पड़े. கட்டாயமா பிபி அப்படின்னா ஜகதம்பாவுடைய மகிமை. ஆதாம் ஏவாள்னு சொல்லுவாங்க இல்லையா? பாபா சொல்றாரு, அம்பா வெளிப்பட்டே ஆகணும். ஜரூர் தீ தப் தோ காயன் கருத்தே. கட்டாயமா தாய் இருந்ததுனால தான் இவ்வளோ மகிமை ஏற்படுது.
பாரத் கி மகிமா போத் ஹே. பாரதத்தில் தான் தாய்க்கு ரொம்ப மகத்துவம் இருக்குது. स्वर्ग भी कहते हैं और ये भी जानते हैं कि भारत की प्राचीनता, इसलिए ज़रूर हेवन होना चाहिए. சொர்க்கம் என்பது இருக்கின்றது, இதுவும் நமக்கு தான் தெரியுங்கிறார் பாபா பாரதவாசிகளுக்கு. ஏன்னா பாரதம்தான் பழமையான தேசமாக இருந்தது. ஆகவே கட்டாயமாக சொர்க்கம் என்பது இங்கே தான் இருக்க வேண்டும். இது तुम ईश्वरीय संतान भी कोई समझ न सके. பாபா குழந்தைகளை தவிர வேறு யாருமே இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. जिन्होंने कल पहले समझा वही आते रहेंगे. கல்பத்துக்கு முன்பு யார் வந்தார்களோ அவர்கள்தான் மீண்டும் வருவார்கள். அவர்கள்தான் மீண்டும் ஞானத்தை புரியவும் வைப்பார்கள். பிரதர்ஷனி சல்தி ஹே. பாபா சொல்றார், இந்த கண்காட்சிங்கிறது நடந்துட்டே தான் இருக்குது. சமஸ்தே ஹே கல் பேலே பி கி ஹோகி. நமக்கு நல்லாவே தெரியும் இந்த படங்கள் எல்லாமே கல்பத்துக்கு முன்னாடி இருந்தது தான். சப்கு சம்ஜானே அக்ஷர் போத் அச்சே ஹே. பாருங்க, ஞானம் புரிய வைக்கிறதுக்கு நம்மள்ட்ட அழகான சப்தங்கள் கூட இருக்குது. பவித்ர ஆத்மா பவித்ரதா சே தும் லைட் கா தாஜ் பாத்தே ஹோ. பாபா சொல்றாங்க, நீங்களாம் பவித்ர ஆத்மா, பவித்ரதா மூலமாக நீங்கள் லைட்டோட கிரீடத்தை பெறுகிறீர்கள். दूसरा पुण्य आत्मा उसको कहा जाता है जो दान पुण्य करते. பாபா சொல்றார், நீங்க பவித்ர ஆத்மாங்கிறார். அதனால பவித்ரதா சக்தி மூலமா லைட் கிரீடத்தை நீங்க அடையிறீங்க. ரெண்டாவது புண்ணிய ஆத்மான்னு சொல்லப்படுது உலகத்துல. ஒன்று பவித்ராத்மா, இன்னொன்று புண்ணியாத்மா. புண்ணியாத்மா யாரு அப்படின்னு சொல்றார் பாபா, जो दान पुण्य करते उसको अंग्रेज में ஃபிலெத்தோஃபிஸ்ட் கஹா ஜாத்தா. பாபா சொல்றாங்க, தானம் புண்ணியம் செய்யறாங்கல்ல, அவங்கள இந்த தானம் புண்ணியம் செய்யறாங்க இல்லையா, அவங்களை தானி என்று சொல்லப்படுது. பவித்ரகோ வைஸ்லெஸ் கஹேங்கே. தூய்மையை விகாரமற்ற நிலைன்னு சொல்லப்படுது. அலக் அலக் அக்ஷர் ஹே. பாருங்க, தானத்துக்கு தனி வார்த்தை, புண்ணியத்துக்கு தனி வார்த்தை இருக்குது, தூய்மைக்கு தனி வார்த்தை இருக்கு. தனித்தனி சப்தங்கள் மூலமா நம்ம தெளிவுபடுத்தலாம். भारत में दान पुण्य होता तो बहुत ही, परंतु अक्षर के दान करते हैं गुरुओं को. பாரத தேசத்துல தான் தான புண்ணியத்துக்கு ரொம்ப மகிமை பாடப்படுது. பாபா சொல்றாங்க, குறிப்பா தானம் அப்படிங்கிறது அந்த சன்னியாசிகள் குருமார்களுக்கு தான் செய்யப்படுது. अब उन्हें पवित्र आत्मा को भल कहे परंतु पुण्य आत्मा नहीं कह सकते. பாபா சொல்றாரு, குருமார்களை பவித்ர ஆத்மான்னு சொல்லலாம், நல்லதுதான். ஆனா புண்ணிய ஆத்மான்னு அவங்கள சொல்ல முடியாது. தான புண்ணியம் நை கார்த்தி, தான புண்ணியம் லேத்தே ரேத்தே. அவங்க தான புண்ணியம் செய்யறது இல்லை, ஆனா தான புண்ணியத்தை வாங்குறாங்க. तो इन सबसे बुद्धियों को टूटकर बाप से जुट जावे, इसके लिए बाप को समझाना पड़े कि ये ठीक नहीं है. பாபா சொல்றாங்க, இந்த எல்லா விஷயங்களிலிருந்து உங்களுடைய புத்தியை துண்டித்து பாபாவிடம் இணைக்கணும். அதற்கு தான் பாபா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் புரிய வைக்கிறாரு. இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறார், நல்லது இல்லைன்னு சொல்றாரு. இன் சப்கா உத்தார் கர்னே மே ஆத்தாகும். பாபா சொல்றாரு, சாதுக்கள் சந்நியாசிகளை கூட நான் முன்னேற்றுவதற்காக தான் வந்திருக்கிறேன். தும் ஞான் சாகர் சே நிக்லி ஹுய் ஞான் கங்காயே ஹோ. நீங்களாம் யார் தெரியுமா? பாபா நஷா கொடுக்கிறார். ஞான கடலிடமிருந்து வெளிவந்த ஞான கங்கைகளாக இருக்கீங்க. वास्तव में गंगा अक्षर राइट नहीं है, परंतु गायन चलाता इसके बेन की जाती है. உள்ளபடி கங்கைங்கிற சப்தம் பாபா சொல்றாரு ரைட் கிடையாது, ஆனா புகழ் பாடப்பட்டிருக்கிறது. அதனால தான் பாபா கங்கையோட கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு சொல்றார். बाप आकर पुरानी दुनिया की पुरानी सब चीजों को नया बनाते हैं. பாபா வந்து தான் பழைய உலகத்தை புதிய உலகமாக மாத்துறார். ஸ்வர்க நை சீஜ் ஹே. பாபா சொல்றாங்க, ஸ்வர்க்கம்ங்கிறது ஒரு புதிய பொருள். நை சீஜ் கா சமாச்சார் பாப் கி ஜான்தே ஹே, துனியா நை ஜான்தி ஹே.
பாபா சொல்றாரு, புதிய உலகத்தோட பொருள்களையும் அந்த செய்திகளையும் பாபா தான் தெரிஞ்சிருக்கார். உலகத்தினருக்கு இதெல்லாம் சுத்தமாக தெரியாது. भगवान वाच्य हैं, परंतु गीता में श्री कृष्ण का नाम डालने से सबका बुद्धियोग टूट गया है, इसलिए सर्वव्यापी कह दिया. பகவானோட மகா வாக்கியம் என்ன அப்படின்னா, கீதையில ஸ்ரீ கிருஷ்ணா பேரை போட்டாங்க. ஆகையால எல்லாருடைய புத்தியின் தொடர்பானது சிவன்கிட்டேருந்து துண்டிக்கப்பட்டுட்டு, அதனால்தான் பகவான் எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிட்டாங்க. कृष्ण के साथ बुद्धों को बुद्धियोग, जहां भी गीता का मान है तो वैसे श्री कृष्ण का भी मान है. பாபா சொல்றாரு, எத்தனை பேருடைய மனசுல ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கார். பாபா சொல்றாங்க, எங்கெல்லாம் கீதைக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் மதிப்பு இருக்குது. அது மரியாதை செலுத்துறாங்க. वास्तव में बाप की महिमा को टोपी बाप के ऊपर आ गई है. உள்ளபடியே பகவானும் அப்பாவோட மகிமை தான். அப்பாவோட தொப்பி எடுத்து குழந்தை தலையில் வச்ச மாதிரி மீன்ஸ் எதெல்லாம் பாபாவோட மகிமையோ அந்த மகிமை குழந்தை பேரில் வந்துடுச்சு. இப்படி ட்ராமாமே நூந்துகை. பாபா சொல்கிற தப்பு இல்லை, இதெல்லாம் ட்ராமாவில் பதிவாக இருக்குது, அதனால தான் நடக்குதுங்கிறார். ஏ பாப்பாக்கர் சம்ஜாத்தே, இந்த ட்ராமா பற்றி பாபா வந்த பிற்பாடு தான் தெளிவு பண்ணுறார். எதுவுமே ட்ராமாவில் தவறே கிடையாது. எதெல்லாம் நடந்ததோ மீண்டும் மீண்டும் அதுதான் நடக்குது தெளிவுபடுத்துறார். बाबा बार बार समझाते हैं, जब कोई आते हैं तो हर एक का ऑक्यूपेशन पूछो, इससे तुम्हारा क्या संबंध है. பாபா அடிக்கடி புரிய வைக்கிறார். எப்போ நீங்க வரீங்களோ, யார் வந்தாலும் சரி கேளுங்க, ஒவ்வொருவரையும் பார்த்து ஞானம் கொடுக்கணும். நம்ம அந்த ஒருவர் சொல்றமே, கடவுள் ஒருவர் சொல்றமே, அவர் என்ன செய்யறாரு, அவருக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம், ஏன் அவரை நீங்க கூப்பிடுறீங்க நினைக்கிறீங்க. பாபா நே பிரஷ்னாவளி அச்சி பனாய். பாபா நிறைய கொஸ்டின்ஸை உருவாக்கியிருக்கார். சர்வீஸ் தோ போத் அச்சியோ சக்தி. இந்த கேள்விகள் கேட்கும்போது நிறைய நல்ல முறையில் நம்ம புரிய வைக்க முடியும், சேவா நடக்கும். சர்வீஸ் தோ जगत अम्बा के मंदिर में बहुत अच्छी हो सकती है, वहां जाकर समझाओ कि ये है जगत अम्बा, सृष्टि को रचने वाली माता. எங்கெல்லாம் அம்மன் கோயில் இருக்கோ அங்கே போய் நல்லா புரிய வைங்க, அம்மனுடைய மகிமை பாடுங்கிற புரிய வைங்க. என்ன புரிய வைங்க? இந்த ஜகத் அம்பா யார் தெரியுமா? இந்த சிருஷ்டியை படைக்கும் தாய். கோன்சி துனியா ரச்சிதி, சரி எப்படிப்பட்ட உலகத்தை இந்த தாய் படைச்சாங்க? ஜரூர் நை ரச்சனா ஹோகி, கட்டாயமாக அவங்க படைக்கக்கூடிய படைப்பு புதுசாக தானே இருக்கும். அச்சஸ் மாதா கா பிதா கோனே, சரி நல்லது. இந்த தாயோட அப்பா யாரு தெரியுமா? தாய் தான் உலகத்தை படைச்சாங்கன்னு பாபா சொல்றார். சரி, இந்த தாயோட அப்பா யாரு? இஸ்கோ ஜனம் கிஸ்னே தியா, இந்த தாய்க்கு யாரு ஜென்மா கொடுத்தா, பிறப்பு யாரு கொடுத்தா? மனுஷே தோ முக்க வம்சாவளி கார்த்தி பி நை ஜான்தே. அழகான விஷயம் சொல்றார். உலகத்துல குல வம்சாவளியை பத்தி எல்லாருக்குமே தெரியும், ஆனா முக்க வம்சாவளி இதை பற்றி யாருக்குமே தெரியாது. தும் ஜான்தே ஹோ இன்கோ பரம்பிதா பரமாத்மா ने जन्म दिया. உங்களுக்கு தெரியும் மாமாவுக்கு யாரு ஜென்மா கொடுத்தான்னா பரம்பிதா பரமாத்மா. தும் பச்சோं को ही समझाना पड़े. பாபா சொல்றார், இதெல்லாம் குழந்தைகள் தான், இதை பத்தி எல்லாம் புரிய வைக்கணும். ஜகத்தம்பா முக்க வம்சாவளி பரந்து கேசே. ஜகத்தம்பா முக்க வம்சாவளி, வாயின் மூலமாக பிறந்தாங்க. எப்படி? இதான் ஒண்டர்ஃபுல்லான விஷயம். பிறப்புங்கிறது ஒன்று ஸ்தூலத்தில், இன்னொன்று சூக்ஷ்மத்தில். தெய்வீக பிறப்புன்னு சொல்கிறேன். இதை தான் வாயின் மூலமாக பிறவி எடுக்கப்படுது. परमपिता परमात्मा तो निराकार समझाया जाता है ब्रह्मा तन से. சொல்லுங்க, பரம்பிதா பரமாத்மா ஜோதி பிந்துவா இருக்கார், புள்ளி பிரகாசமான ஒளியவர். அவர் பிரம்மா மூலமாக, பிரம்மாவின் உடலின் மூலமாக எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கிறார். परमपिता परमात्मा ने आकर जैसे इन ब्रह्मा को अडैप्ट किया वैसे बच्ची को भी किया.
சிவ பரமாத்மா பிரம்மாவினுடைய கமல வாயின் மூலமாக மம்மா இந்த குழந்தையை தத்தெடுத்தாங்க. இப்படி பிரம்மா பாபாவை தத்தெடுத்தாரோ அதே போல் மம்மாவையும் தத்தெடுத்திருக்கார். ஏ பாத்தே சப்கி புத்திமே ஸ்தாயி நை டேர்த்தி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புத்தியில் யாருக்குமே ஸ்திரமாக பதியறதில்லை. கடிகடி பூல் ஜாத்தே ஹே, அடிக்கடி மறந்துடுறாங்களாம். பச்சி சர்வீஸ் तो बहुत कर सकते, जगदम्बा के मंदिर में परिचय देना चाहिए. குழந்தைங்க நல்லா சேவா பண்ணலாங்கிறார். எங்கெல்லாம் அம்மன் கோயில் இருக்கு, ஏன்னா மார்கழி மாதம் இல்லையா, நிறைய பூஜை நடக்கும் எல்லா கோயில்லையும். படவிளக்க கண்காட்சி கட்டாயமாக நம்ம வைக்கணும். இதை பற்றியெல்லாம் புரிய வைக்கணுங்கிறார் பாபா. உனக்கு புத்தி யோகு பாப்சே ஜுட்டே. அப்படி நீங்கள் சர்வீஸ் பண்ணணும். எல்லாருடைய புத்தியினுடைய தொடர்பு பகவான் பரமாத்மா கிட்ட இணையணும். ஜகதம்பா பி உன்சே யோக லகாத்தி ஹே தோ ஹம் பி உன்சே யோக லகாவே. ஜகதம்பாவும் பரமாத்மாவை நினைக்கிறாங்க, நாமும் கூட அவங்கள போல பரமாத்மாவை நினைக்கலாமே. இப்படிலாம் சொல்லுங்கிறார். नीचे जगदम्बा तपस्या में बैठी है, उनका मंदिर ऊपर है. பாருங்க, ஜகதம்பா தபஸ்யால உட்காந்துருக்காங்க, ஆனால் அவங்களுடைய கோயில் மேலே இருக்குது. தபஸ்யால கீழே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? எங்கே தில்வாடா மந்திரில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சித்திரங்கள் அங்கே வர்ணிக்கப்பட்டிருக்குது. नीचे राजू की तपस्या कर रहे, फिर राजा राजेश्वरी स्वर्ग की मालिक बनी सतीह में. கீழே பார்த்தீங்கன்னா ராஜயோகத்தினுடைய தபஸ்யா நடந்துட்டு இருக்கும். அதுக்கு பிறகு ராஜ ராஜேஸ்வரி சொர்க்கத்தினுடைய மாலிக்காக சத்தியுகத்தில் ஆகிறாங்க. அபிஹே கலியுக். பாபா சொல்றாங்க, இப்போ கலியுகா. फिर से जब तपस्या में बैठे तब तो स्वर्ग के मालिक बनेना. மீண்டும் நீங்கள் தபஸ்யால் எப்போ இருக்கீங்களோ அப்போ சொர்க்கத்தின் எஜமானனாக நீங்கள் ஆயிடுவீங்க இல்லையா? தும்ஹாரி புத்திமே சாரா ஞான் ரேனா சாஹியே. பாபா சொல்கிறாங்க, உங்கள் புத்தியில் முழு ஞானமும் இருக்க வேண்டும் தான் சொல்கிறார் பாபா. ஞானம் புரிய வைக்கணும்னா ஞானத்தினுடைய பராகாஷ்டா முழுமைத்தன்மை நமக்கு ஞானத்தில் இருக்கணும். ये सच्ची राय मनुष्यों को दी जाती है. இந்த உண்மையான வழியை பகவான் மனிதர்களுக்கு காண்பித்து வருகிறார். தும் ஹரே கா பரிச்சய தேத்தே ஹோ. நீங்கள் ஒவ்வொருவரினுடைய அறிமுகத்தை தரீங்க. பரந்து சப்கி புத்திமே கோயி ஜல்தி தோடகி பைட் சக்தா. ஆனால் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்கிறார் ஞானம் புரிஞ்சுக்கிறது. அவ்வளோ ஈஸியான புத்தியில் இது இருக்கா, தங்காது. பெட்டே தப் ஜப் சர்வீஸ் மே லக் ஜாவே. பாபா சொல்கிறாங்க, எப்போ சேவையில் ஈடுபடுறீங்களோ அப்போ தான் உங்கள் புத்தியில் இந்த விஷயங்கள்லாம் தங்கும். சித்திர பிபோத் அச்சே பனே ஹுய். பாபா சொல்கிறாங்க, சித்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகான சித்திரங்கள் வைக்கப்பட்டிருக்குது. லக்ஷ்மி நாராயண்கே மந்திர் மே ஜாக்கர் சம்ஜா சக்தே ஹோ. பாபா சொல்கிறாங்க, லக்ஷ்மி நாராயணருடைய கோயிலில் போய் நீங்கள் தெளிவாக்கம் பண்ணலாம். பாபா கேத்தேஹினே மேரே பக்தோங்கு சுனாவோ. பாபா சொல்கிறார், என்னுடைய பக்தர்களுக்கு நீங்கள் ஞானம் கொடுங்கிறார். பக்த சரூர் மந்திர் மிகி மிலேங்க. பாபா சொல்கிறாங்க, என்னோட பக்தர்கள் எங்கே கிடைப்பாங்க உங்களுக்குங்கிறாரு? கோவிலில் தான் கிடைப்பாங்க. உनको प्यार से समझाओ. ये जो लक्ष्मी नारायण के चित्र हैं इनके लिए सभी कहेंगे ये स्वर्ग के मालिक थे. अच्छा अब क्या है? எப்படி ஞானம் கொடுக்கணும்னு பாபா சொல்லி கொடுக்குறார். லக்ஷ்மி நாராயணனுடைய ஃபோட்டோ காட்டுங்க. இவங்களை பற்றி எல்லாருமே என்ன சொல்கிறாங்க தெரியுமா? சொர்க்கத்தினுடைய எஜமானனாக இருந்தாங்க. சரி, நல்லது. அதுக்கு இப்போ என்ன? இருந்தாங்க, ஓகே. சரூர் கஹேங்கே கலியுக். அப்போது அவங்க சொர்க்கத்தில் இருந்தாங்க, சத்தியுகத்தில் இருந்தாங்கன்னா இப்போ என்ன நடந்துட்டுருக்கு? என்ன யுகம் நடந்துட்டுருக்கு? அதை கொண்டு வாங்கங்கிறார். கலியுகம். கலியுகமே துக்கி துக். फिर इनको बादशाही कैसे मिली? கலியுகத்தில் துக்கமே துக்கம்தான்.
ஆனால் இவங்களுக்கு அந்த ராஜ்யம் எப்படி கிடைச்சிது? தும் ஜான்தே ஹோ தோ சப்கோ சுனா சக்தே. இந்த தெளிவுகள்லாம் உங்களுக்கு இருந்தாதான் நீங்க எல்லாருக்கும் சொல்ல முடியும். ஏகோ சம்ஜாயங்கி தோ சத்சங்க இக்கட்டா ஹோ ஜாயேகா. ஒருத்தவங்களுக்கு நீங்கள் இதை நல்ல தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா சற்சங்கத்தில் எல்லாருமே சேர்ந்துருவாங்க. ரிசப் கஹேங்கே ஹமாரே பாஸ் ஆவோ. எல்லாரும் கூடிட்டாங்கன்னா நம்ம ஞானம் சொல்கிறது நல்ல தெளிவாக அழகாக சொல்லும்போது எல்லாருக்கும் பிடிச்சிரும் இல்லையா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எங்ககிட்ட வாங்க, எங்ககிட்ட வாங்க. மந்திர் மே படா மேலா லாக்தா. கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய திருவிழா நடக்குது. राम के भी मंदिर में जाकर उनका ऑक्यूपेशन बता सकते हो. ஸ்ரீராமருடைய கோயிலுக்கு போய் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? அவருடைய செயல்பாடுகள்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆகிஸ்தே ஆகிஸ்தே யுக்தி சே சம்ஜானா சாகி. மெதுவாக அப்படியே யுக்தியாக அப்படியே பாபாட்ட கொண்டு வரணும். கை பச்சை லிக்தே பிகேம் பாபா அப்படின்னே எஸ் சம்ஜாயா. சில குழந்தைகள் பாபாவுக்கு கடிதம் எழுதுறாங்களாம். பாபா இந்த மாதிரிலாம் நான் பாயிண்ட்ஸ் சொன்னேன், சரிதானா பாபா? ஏகோ சம்ஜானே சே ஃபிர் தூசரே நிமந்திரன் தேத்தே. பாபா ஒருத்தவங்களுக்கு நான் சொன்ன கூட இருக்கிறவங்க என்ன அவங்களுடைய சொற்பொழிவுக்கு அங்கே என்னை அழைக்கிறாங்க. हमारे घर में भी 7 रोज भाषण चले तो अच्छा है, फिर वहाँ से और कोई निकलेगा. எங்கள் வீட்டுக்கு வாங்க 7 நாள் பாடம் எடுங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லதாக போச்சு. அங்கே யாராவது ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? பாபாவை தெரிஞ்சுப்பாங்க, வெளியாகுவாங்கல்ல. பகவானுடைய குழந்தைகள் அங்கேயும் வெளியாகுவாங்க. कोई भी निमंत्रण दे उनको ऐसा समझाना चाहिए जो छोटे नहीं. பாபா சொல்கிறார் சோடே நகி. நிமந்திரன் யாரெல்லாம் அழைப்புதல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் அங்கே புரிய வைங்க, விட்டுறாதீங்கிறார் பாபா. யார் உங்களை எங்கே ஞானம் கொடுக்க கூப்பிட்டாலும் போயிடுங்கிறார். भाषण करने से आसपास वाले मित्र संबंधी आदि भी इकट्ठे होंगे. நீங்கள் சொற்பொழிவு எங்கேயாவது போய் பண்ணுறீங்கன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் கூடி பெரிய கூட்டமாக வந்துடும். ஞானம் கேட்கறதுக்கு பெரிய கூட்டம் வந்துடுங்கிறார். இசைக்கு விருத்தி கோத்திகை. இப்படிலாம் நீங்கள் செஞ்சால் தான் விருத்தி ஆகுங்கிறார். சின்ன இடத்துல போய் முதல்ல ஒருத்தவங்களுக்கு கொடுங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் கூப்பிடுங்கிறார். உங்களுடைய சத்தத்தை கேட்டு எல்லாரும் வந்துடுவாங்க. சென்டர் பர் இத்தனை நீ ஆ சக்தி. சென்டரில் எவ்வளோ பேர்லாம் வரமாட்டாங்க. நீங்கள் தான் போய் கிராமமாக போய் சேவா பண்ணுங்கிறார். ஏன் அச்சி யுக்தி ஹே. பாபா தலைப்பிலே சொல்லியிருந்தார்லே, ஒவ்வொரு வில்லேஜாக போய் செய்யுங்க சேவா. பாபா சொல்லி தான் நல்ல யுக்தி விருத்தி பண்ணுறதுக்கு. ऐसी मेहनत करनी चाहिए. அதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறாரு? முயற்சி எடுக்கணும். ஒரு வில்லேஜுக்கு போனால் சாதாரண விஷயம் இல்லை. எல்லாம் தயார் பண்ணணும், அங்கே இடம் பார்க்கணும், பட விளக்கத்தை கொண்டு போகணும், மைக் ஸ்டாண்டு வேணும், நமக்கு ஞானம் கொடுக்க நோட்டீஸ் பர்ச்சா வேணும். எல்லாம் செஞ்சாதான் சேவா நடக்கும். मेहनत करने का ढंग मुश्किल किसको आता है, ज्ञान की पराकाष्ठा चाहिए. கொஞ்சம் உழைப்பதற்கான கொஞ்சம் அந்த முறை இருக்குல்ல, அதில் கொஞ்சம் கஷ்டம்தான் தெரியுது நமக்கு. புதுசாக ஒரு இடத்துல போய் நம்ம ஞானம் கீதா பாஷையில் ஆரம்பிக்கிறோம், தொடங்குகிறோம், ஞானம் சொல்கிறோனாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பாபா சொல்கிறாரு ஞானத்தினுடைய பரிபக்குவத்தன்மை இருக்க வேண்டும். இப்போ தான் நம்ம தெளிவாக ஞானம் கொடுத்து எல்லாரையும் பக்கா பண்ண முடியும். பாபா கித்தனி தூர் சே ஹம்கோ சிக்கலானே ஆயா ஹே. பாபா பரமாத்மா பாருங்க, தினம் எவ்வளோ தூர தேசத்திலேருந்து நமக்கு ஞானம் சொல்லி கொடுக்க வராரு. அகர் சர்வீஸ் நை கரைங்க தோ ஊஞ்சு பது கேசே பாயீங்க. நீங்களும் சேவா பண்ணாட்டா எப்படி உயர்ந்த பதவி கிடைக்கும் உங்களுக்கு? ஸ்கூல் மே பச்சே போத் அச்சே சமக்காரி ஹோத்தே ஹே. பாபா சொல்கிறார் ஸ்கூல்லலாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நல்ல புத்திசாலி திறமையான குழந்தைங்களாம் கூட இருக்காங்க. உச்சல்தே ரேத்தே, துடிச்சிட்டே இருக்காங்களாம். ஏபி படாய். அதே போல் இதுவும் ஒரு படிப்பு தான். படிக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உஷாராக இருப்பாங்க. படிப்பு இல்லாமல் புக்கு இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி பாபா சொல்கிற இதுவும் ஒரு படிப்பு தான். ஏ வண்டர்ஃபுல் படாய். இது ஒரு அதிசயமான படிப்பு, வியக்கத்தக்க படிப்புங்கிறார். இஸ்மே பூடே ஜவான்ஸ் பச்சே சப் படுத்தே. அந்த காலேஜ் ஸ்கூலில் ஒரே கேட்டகரியில் உட்காந்துருப்பாங்க ஏஜ். ஆனால் இங்கே அப்படி இல்லை. வயசானவங்களும் படிக்கிறாங்க, இளைஞர்களும் படிக்கிறாங்க, குழந்தைங்களும் படிக்கிறாங்க. கரீபோங்கு ஒரு ஹி அச்சா சான்ஸ் பாபா சொல்கிறார். ஏழைகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல சான்ஸ். சன்னியாசி பி வாஸ்தமே கரீபே. சன்னியாசிகள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் ஏழைகள் தான். ஏன்னா எதுவுமே இல்லைல்ல அவங்களுக்குன்னு.
कितने बड़े बड़े धनवान मनुष्य अपने पास बुलाते. சன்னியாசியில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் தன் பக்கம் கூப்பிடுறாங்க, தன்கிட்ட அழைக்கிறாங்க. சன்னியாசியோனே கர்பார் சோடா பெக்கர் ஹுயே. சன்னியாசிகள் வீடு வாசலை விட்டதுனால அவங்க பெக்கர் ஆயிட்டாங்க, எதுவுமே இல்லை அவங்கள்ட்ட. குச்சிபி உனோக்கே பாஸ் நையே, அவங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது. தும்பி அபி பெக்கர் ஹோ வேர் பிரின்ஸ் பன்தே ஹோ. அதே போல தான் நீங்களும் இப்பொழுது பெக்கராக இருக்கீங்க, பிறகு பிரின்ஸ் ஆகிட்டே இருக்கீங்க. ஓ பி பெக்கர் இஸ்மே பவித்திரதா கி பாத்தே. பாபா சொல்கிறார் அவங்களும் பெக்கர் தான். பாபா சொல்கிறார் இது எதை பற்றி சொல்கிறாரு? தூய்மையினுடைய விஷயத்துக்காக சொல்கிறார். துமாரே பாஸ் और कुछ नहीं है, உங்ககிட்ட எதுவுமே இல்லை. तुम देह को भी भूल जाते, நீங்கள் தேகத்தையும் கூட மறந்துடுறீங்க. देह से ही सब कुछ त्याग कर एक बाप के बनते हो. தேக முதல் எல்லாத்தையும் விட்டுட்டு பாபா குழந்தையாக ஆயிருக்கீங்க. जितना एक बाप को याद करेंगे उतना धारणा होगी. எவ்வளோ ஒரு பாபா நினைக்கிறோமோ அவ்வளோ தாரணை ஏற்படும். एक रस धारणा हो जावे इसके लिए मेहनत चाहिए. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தாரணை இருக்குன்னா அதுக்கு முயற்சி வேணும். हमको बाबा के पास जाना है तो इस पुरानी दुनिया का ख्याल क्या करे. நான் பாபாட்ட போகணும் அப்படின்னா அந்த பழைய உலகத்தை நினச்சினா என்ன எனக்கு வரப்போகுது, என்ன கிடைக்க போகுது? जब तक परिपक्व अवस्था हो तब तक रहना इस पुरानी दुनिया से पुरानी शरीर में. எது வரைக்கும் பரிபக்குவ நிலை நமக்கு இருக்குதோ அது வரைக்கும் பாபா சொல்கிறாரு. அந்த பரிபக்குவ நிலை வர வரைக்கும் நாம் இந்த பழைய உலகத்தில் பழைய சரீரத்தில் தான் நாம் இருக்க வேண்டும். அப் துமே கிரகஸ்துவாமே ரக்கர் பவித்திர பனோ. குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் பாபா சொல்கிறார் தூய்மையை கடைப்பிடிங்க. மிருத்தி லோக் சே கிசாப் கிதாப் சுக்து ஓத்தா. இந்த மரண உலகத்தில் தான் எல்லா கணக்கு வழக்கும் நமக்கு முடியும். अमर लोग जाना है, घर को घड़ी घड़ी याद करने से पुरानी दुनिया भूलती जाएगी. அமர் லோகத்தை நினைக்கணும், சொர்க்கத்தை. ரெண்டாவது வீட்டை அடிக்கடி நினைங்கிறார். அப்பதான் இந்த பழைய உலகம் என்பது நமக்கு மறக்கும். போலோ கீதாமே பாபானே கியா கஹா, சொல்லுங்க எல்லாருக்கும். கீதையில பகவான் என்ன சொல்லியிருக்கார்? பகவான் கோ பாபா கஹா ஜாத்தா, பகவான் அப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. நிராகார் பாபா கேத்தே மாமேக்கம் யாது கரோ. ஜோதி வடிவ பரமாத்மா சொல்றார் என் ஒருவனை நினைங்கன்னு. யோகா அக்னிசே துமாரே விக்ரம் வினாஷ் ஹோங்கே. நீங்க யோகா செஞ்சாதான் உங்களுடைய விக்ரமங்கள்லாம் அழிஞ்சிடும். ஏ பகவான்கே மகாவாகிய, இது பகவானுடைய மகாவாகியம். புராணி துனியா புராணி தேக்கோ சோடோ. எது பகவானுடைய மகாவாகியம்? இந்த பழைய உலகத்தையும் இந்த பழைய தேகத்தையும் மறந்துடுங்க. தேகி அபிமானி பன்கர் நிரந்தர் பாபாக்கோ யாது கரோ. ஆத்ம உணர்வுல இருந்து நிரந்தரமாக பாபாவை நினைங்க. பகவான் நிராகார், இறைவன் ஒளி அப்படிங்கிறத நாமும் புரிஞ்சுக்கணும், நம்ம பிறருக்கும் புரிய வைக்கணும். ஆத்மா ஷரீர் லேக்கர் டாக்கி பன்திகே. ஆத்மா எப்போ அந்த சரீரத்தில் வந்ததோ அப்போ அது சப்தத்தை செய்ய தொடங்குது. பாபா தோ கர்ப்பசே ஜனம் நெய் லேத்தே. பாபா கர்ப்பத்தில் அவருக்கு பிறவி என்பதே கிடையாது. உன்கா நாம் ஏகி சிவஹே. பாபாவோட ஒரே பேர் சிவன். பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு அப்பனா சூக்ஷ்ம ஷரீர் ஹே. பாபா சொல்றாங்க பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு கூட சூக்ஷ்மத்தில் உடல் இருக்குது. ஏகைஹி நிராகார் பரம்பிதா பரமாத்மா. அண்ணா சிவ பாபா யார் தெரியுமா? நிராகாரமான பரம்பிதா பரமாத்மா. फिर उनका नाम शिव है. ஆனாலும் பரம்பிதா பரமாத்மானாலும் அது ஜென்ரலான பேர் தான் அவருக்கு. அவரோட உண்மையான பேர் என்னங்கிறாரு? சிவன். பாருங்க, அவரே அவருடைய அறிமுகத்தை நமக்கு கொடுக்குறாரு. இல்லைன்னா தெரிஞ்சுக்க முடியாது நம்ம அவரை. வகி ஞான்கா சாகர் ஹே. அவரே ஞான கடலாவும் இருக்காரு. பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு ஒரு ரச்சிதா நகி கஹேங்க. பிரம்மா விஷ்ணு சங்கரரை படைப்பவர்னு சொல்ல முடியாது. ரச்சியத்தா ஏக்கி நிராகார்கோ கஹா ஜாத்தா. படைப்பாளர் அப்படின்னா ஒரே ஒரு சிவபாபா மட்டும்தான். ஃபிர் சாக்காரி ரச்சனா கேசே ரச்சே. அவர் எப்படி சாக்கார படைப்பை படைக்க முடியும்? தோ பிரம்மா துவாரா ஆக்கர் சம்ஜாத்தே ஹே. ஜோதியால் எப்படி படைப்பு படைக்க முடியும், எப்படி ஞானம் கொடுக்க முடியும்? ஆகையினால பிரம்மா மூலமாக புரிய வைக்கிறார்.
ஸ்ரீ கிருஷ்ண தோ ஹோனா சகே, கட்டாயமா கிருஷ்ணர் பிறப்ப கொடுக்கவே முடியாது. பிரம்மா கே ஹாத் மே ஹி வேத சாஸ்திர திக்காத்தே ஹே, பிரம்மா கையில தான் வேத சாஸ்திரங்களை காண்பிக்கிறாங்க. गाया भी हुआ है ब्रह्मा द्वारा स्थापना, ब्रह्मा द्वारा सभी शास्त्रों का सार सुनाते हैं. என்ன சாஸ்திரத்தில் புகழ் பாடப்பட்டிருக்குன்னா பிரம்மா மூலமாக தான் படைத்தல்னு சொல்லப்படுது. பிரம்மா மூலமாக அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை பாபா சொல்றார். நிராகார் சுனாத்தே சாக்கார் துவாரா, நிராகாரமான சரீரமில்லாத ஜோதி பரமாத்மா சரீரம் பிரம்மா சரீரத்தின் மூலமாக தான் நம்மளோட பேசுகிறார். ஏ பாத்தே அச்சரி தாரன் கர்ணிப்படி, இந்த விஷயங்களை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். பகவான் வாட்ச் மே ராஜோக சிக்லாத்தாகும், பகவானின் ஸ்ரீ பாபாவோட மகா வாக்கியம், நான் ராஜ்யுகத்தை கற்றுத்தருகிறேன். வினாஷ்கே பெலி ஸ்தாபனா பி ஜரூர் சாஹியே, வினாசத்துக்கு முன்பு பாபா சொல்றாரு உலகம் என்பது உருவாக்கப்பட வேண்டும். பேலை பேலைக்கு ஸ்தாபனா, ஃபஸ்ட்டு ஸ்தாபனா தான். படாகி கிளியர் லிக்தே ரேத்தே, ரொம்ப கிளியராக இதை எழுதப்பட்டிருக்கிறது. பிரம்மா துவாரா சூரிய வம்சி கரானைக்கு ஸ்தாபனா, பிரம்மா மூலமாக சூரிய வம்சம் என்பது உருவாகுது. லிக்கத் மே படா அச்சா ராசு ஹே, எழுத்துப்படியாக பார்க்கும்போது நல்ல ரகசியங்கள் ரொம்ப நிரம்பி இருக்கு. परंतु जबकि कोई मेहनत कर और सर्विस में लग जावे, ஆனால் பாபா சொல் எப்போ நீங்கள் ரொம்ப உழைத்து சேவையில் ஈடுபடுறீங்களோ அப்போ தான் நிறைய பேர் ஞானம் கேட்பாங்க, வெளியாகுவாங்க பாபா குழந்தையா. சர்வீஸ் மே லகு ஜானே சே ஃபிர் மஜா ஆயேகா, நீங்கள் நல்லா சேவா பண்ணும்போது உங்களுக்கே ஆனந்தமாக இருக்கும். மம்மா பாபா கோபி சர்வீஸ் மே மஜா ஆத்தா ஹே, மம்மா பாபாவுக்கும் கூட சேவையில் आनंदम ஏற்படுது. बच्चों को भी सर्विस करनी है, मम्मा को तो मंदिर में नहीं ले जाएंगे. குழந்தைகள் தான் சேவா பண்ணுங்கிறார் பாபா. மம்மாவெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, அங்கே இங்கெல்லாம் அழைச்சிட்டு போகக்கூடாதுங்கிறார். மம்மாக்கு பி படி மகிமா ஹே, மம்மாவுக்கு எவ்வளோ மகிமை இருக்குது. பச்சோं को भी जाना ही पड़े, குழந்தைகள் தான் சேவைக்கு போகணும். மாமா பற்றி சொல்ல, மம்மாவை போய் மாமாவை பற்றி சொல்ல முடியுமா? பாபா சொல்கிறாரு குழந்தைகள் தான் போய் மம்மாவுடைய மகிமை பாபாவோட மகிமையை பற்றி சொல்லணும். பாபா कहते हैं वानप्रस्थियों के पास जाकर उनको प्रश्न पूछो फिर समझाओ. பாபா சொல்கிறாங்க வானப்பிரஸ்திகள்கிட்ட போய் கேளுங்க இந்த கேள்வி, அதுக்கு பிறகு சொல்லுங்க. கபி கீதா அத்தியந்த் கி ஹே, நீங்கள் கீதையை படிச்சிருக்கீங்களான்னு கேளுங்க. கீதா கா பகவான் கோன், ரெண்டாவது கேளுங்க கீதையை படிச்சிருக்கீங்கல்ல, கீதையினுடைய பகவான் யாரு சொல்லுங்க. பகவான் தோ ஏக்கி நிராகார் ஹோத்தா, புரிய வைங்க அவங்களுக்கு. பகவான் என்பவர் ஜோதி ஒளி புள்ளியானவர், இதை சொல்லுங்க. சாக்காருக்கு பகவான் நை கஹேங்க, சாக்கார மனுஷனை எந்த மனுஷங்களையும் பகவான் என்று அழைக்க முடியாது, பகவான் என்று அழைக்க முடியாது. பகவான் ஏக்குகே, பகவான் என்பவர் ஒரே ஒருவர் தான். இஸ்மே சர்வீஸ் கா போத் விசார் சகர் மந்தன் சல்னா சாகியே. பாபா சொல்கிறாங்க இதில் ரொம்ப சேவையில் நல்ல ஞானத்தை மந்தன் பண்ணணும். ப்ராக்டிஸ் கர்னி ஹி தோ பாகர் ஜாக்கர் ட்ரையல் கர்னி சாகியே, நல்ல ப்ராக்டிஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் போய் ட்ரையல் பண்ணி பாருங்கிறார். ஜெகதம்பா கா தர்ஷன் கர்னே ரோஜ் ஆத்தே ஹே, பாருங்க அம்மன் கோயிலுக்கு டெய்லி அம்மனை சந்திக்கிறதுக்காக தர்ஷனம் பண்ணுறதுக்காக வராங்க. திரிவேணி பர்பி மனுஷிய போத்த ஆத்தே ஹே, திரிவேணி சங்கமத்துக்கு மனிதர்கள் நிறைய பேர் வராங்க. வஹாம்பி ஜாக்கர் சர்வீஸ் கரே பாஷன் கரே தோ டேர் ஆக்கர்கே இக்கட்டே ஹோங்கே. பாபா சொல்ற நீங்கள் அப்படி சேவா பண்ணுங்கிறார், அங்கே போய் நல்லா சொற்பொழிவாற்றுங்கிறார். நிறைய பேர் ஒன்று சேர்ந்துருவாங்க. நிமந்திரன் தேத்தே ரகேங்க, உங்களை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, வாங்க எங்ககிட்ட வாங்கன்னு. ஹமாரே பாஸ் ஆக்கர் சத்சங் கரோ, எங்ககிட்ட இதே மாதிரி ஞானம் கொடுங்கன்னு கூப்பிடுவாங்க. பாபா மம்மாக்கோ கஹா ஜா நஹி சக்தே, பாபாவோ மம்மாவோ எல்லா இடத்துக்கெல்லாம் போக முடியாது. பச்சி ஜா சக்தே, ஆனால் குழந்தைங்க போகலாம்.
बंगाल में कालिका मंदिर है, वहां भी सर्विस बहुत सर्विस कर सकते हो. பாபா சொல்றாரு, நார்த்து சைடில் பார்த்தீங்கன்னா காளி கோயில் இருக்குது. அங்கே நிறைய சேவா பண்ணலாம் நீங்கங்கிறாரு. ஏன்னா அவ்வளோ பேர் வர்றாங்க. காளி கோனே, காளி யாருன்னு சொல்லுங்க, இஸ்பர் பாஷன் கரு, இதை பற்றியே நீங்கள் என்ன பண்ணலாங்கிறாரு, சொற்பொழிவு பண்ணலாங்கிறார். பரந்து ஹிம்மத் சாகியே, ஆனால் தைரியம் வேணும் உங்களுக்கு. பாபா ஜான்தே ஹே, கூன் சம்ஜா சக்தே, பாபாவுக்கு தெரியுமா எந்த குழந்தைங்களுக்கு தைரியம் இருக்குது, எந்த குழந்தைங்க நல்ல ஞானம் கொடுக்க முடியும்னு பாபாவுக்கு தெரியும். जिनमें देह अभिमान की वह क्या सर्विस कर सकेंगे. பாபா சொல்றாங்க, யாருக்கு தேக அபிமானம் இருக்கு அவங்க என்ன சேவை பண்ண முடியும். சர்வீஸ் கா சபூத் நகி தேத்தே, சேவைக்கான நிரூபணம் ப்ரூஃப் அவங்களால காட்ட முடியாது. சர்வீஸ் அகர் பூரி நகி கி தோ நாம் பதனாம் கரேங்க, சேவா கூட முழுமையா செய்யாட்டா பாபா சொல்றார் நல்ல பேர் கிடைக்காது இல்லையா. யோகி மே பல் படா அச்சா ரேத்தா, யோகினாலே பாபா சொல்றாரு பலம் ரொம்ப நல்லா இருக்குங்கிறார். யோகினா சாதாரணமானவங்க இல்லை இல்லையா. யோக பலம், யோக சக்தி உடையவர்கள் தான் யோகி. அவங்கள்ட்ட அவ்வளோ பலம் இருக்கும். எதுக்கு பலம் இருக்குங்கிறார் பாபா, ஞானத்தை சொல்றதுக்கான பலம், பாயிண்ட்ஸும் நிறையா இருக்குங்கிறார். பரந்து அச்சேச்சி மகாரதி பி பூல் ஜாத்தே, ஆனால் பெரிய பெரிய மகாரதிகள் கூட மறந்துடுறாங்க. सर्विस तो बहुत है, इसको कहा जाता है बेहद की सर्विस. फिर वह मान भी बहुत पाते. சேவை கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய சேவா இருக்குது. எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவைன்னு சொல்லப்படுது. அந்த சேவையில தான் நிறைய மரியாதைங்கிறது கூட உங்களுக்கு கிடைக்குது. முக்கிய பவித்திரதா கி பாத், முக்கியமான விஷயம் பாபா சொல்றது தூய்மைக்கான விஷயம். चलते चलते टूट पड़ते हैं, பாபா சொல்றார். ஃபஸ்ட்டு தூய்மையாக இருக்கீங்க, அப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுது, லூஸ் ஆயிடுது. மீன்ஸ் அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடுறீங்க. லௌகிக் பாப் சே கபி கிஸ்கோ பி நிக்ஷய் நை டூட்தா, லௌகிக அப்பாட்ட ஒரு பொழுது உங்களுக்கு நம்பிக்கை என்பது துண்டிக்கவே பட முடியாத நம்பிக்கை இருக்கு. யஹா பாபா கே பாஸ் ஜன்ம லேத்தே ஹே, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பாபாட்ட பிறவி எடுத்திருக்கீங்க. ऐसे बाप को फिर गड़ी गड़ी भूल जाते, இப்படிப்பட்ட பாபாவை நீங்கள் அடிக்கடி மறந்துடுறீங்க. क्योंकि विचित्र है, ऐसे बाप का भी चित्र नहीं है. ஏன் அடிக்கடி மறந்துடுறீங்க, அதுக்கும் பாபா ரீசன் சொல்கிறார். ஏன்னா அவருக்கு உருவம் இல்லை, ஒளி இல்லையா அவர், அதனால நழுவிடுது. बाप कहते हैं मुझे याद करो, पवित्र बनो, मेरे पास आ जाएंगे. பாபா சொல்கிறாரு, என்ன நினைங்க, தூய்மை ஆகுங்க, என்கிட்ட வந்துடலாம். ஆத்மா சமஸ்தி ஹே हमने ही 100 ஜனமோं का पार्ट बजाया. ஆத்மா நினைக்குது நான் தான் 84 பிறவியை எடுத்திருக்கிறேன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா. அதெல்லாம் ஞானத்தினுடைய அந்த உயர்ந்த நிலை, இதெல்லாம் புரிஞ்சாதான் நமக்கு இதெல்லாம் ஃபீல் ஆகும். ஆத்மாமே பாட்டு நுந்தாகுவா, என்னோட ஆத்மாவில் தான் எல்லா பார்ட்டு 84 பிறவிக்கான பார்ட்டு பதிவாயிருக்கு. ஷரீர்மீத்தோட பார்ட்டு பாபா சொல்றாரு. शरीरத்தில் பாட்டு அடங்கியிருக்குமா என்ன. இத்தனை छोटी सी आत्मा में कितना भारी पार्ट है. பாபா சொல்றாங்க, இவ்வளோ சின்ன ஆத்மாவில் இவ்வளோ பெரிய பார்ட். புத்தி में कितना नशा रहना चाहिए. பாபா சொல்றாங்க, உங்கள் புத்தியில் எவ்வளோ நஷா இருக்கணும். व्यवहार के साथ साथ ये सर्विस भी कर सकते. எந்த காரியங்கள் செஞ்சாலும் அதோட நம்ம சேவையும் செய்யலாங்கிறார். माँ बाप को कहाँ भी नहीं जाएंगे, மம்மாவோ பாபாவோ வெளியில சேவைக்கெல்லாம் எங்கேயுமே போக முடியாதுங்கிறார். நீங்க தான் மம்மா பாபா பத்தி சொல்லி சேவை பண்ணணும். பச்சை कहाँ भी जाकर सर्विस कर सकते, குழந்தைங்க எங்கனாலும் போய் சேவை பண்ணலாம். बच्चों को ही लकी स्टार कहा जाता. பாருங்க, குழந்தைங்க எங்கனாலும் போய் சேவை பண்ணலாம். அதனால தான் பாபா குழந்தைங்களுக்கு என்ன டைட்டில் கொடுக்குறார், லக்கி ஸ்டார், அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள்னு சொல்றார். अच्छा, मीठे मीठे लकी सितारों को माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग.
இனிமேலும் இனிமையான ஞான நட்சத்திரங்களுக்கு, ஞானத்தினுடைய அதிர்ஷ்ட நட்சத்திரங்களுக்கு தாய் தந்தை பாப் தாதாவினுடைய அன்பு, நினைவு மற்றும் குட் மார்னிங். रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. धारणिकाன मुख्य सारम. देह अभिमान छोड़ सर्विस करनी है. பாபா சொல்றாங்க, தேக உணர்வை விட்டு விட்டு சேவா பண்ணுங்க. ஏன்னா தேக உணர்வோட சேவா பண்ணோன்னா டிஸ்டர்பன்ஸ் வரும் நமக்கு. என்ன இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க சரியா கேட்கல. विचार सागर मंथन कर बेहद की सर्विस का सबूत देना. ஞானத்தை நல்லா சிந்தனை பண்ணி மந்தன் பண்ணி எல்லையற்ற சேவையில சேவையினுடைய நிரூபணம் காட்டுங்க, ப்ரூஃப் காட்டுங்க. ப்ரூஃப் எது? நல்ல சேவா பண்ணோன்னா ப்ரூஃப் எது? நிறைய ஆத்மாக்களை நம்ம உருவாக்கணும். வாரிசு குழந்தைங்களை உருவாக்கணும், மைக்கை உருவாக்கணும். பாபா மேல அப்படி எல்லையற்ற ஒரு அன்பு நம்பிக்கை இருக்கக்கூடிய குழந்தைங்களை நம்ம உருவாக்கணும். இதுதான் ப்ரூஃப். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸ்மிருதி லோக் சே புராணி சப் கிசாப் கிதாப் சுக்து கர்னா. இந்த பழைய உலகத்துல இருக்கக்கூடிய பழைய எல்லா கணக்கு வழக்கைகளை நாம் முடிக்க வேண்டும். புராணி தேக ஒரு புராணி துனியாக்கோ புத்தி சே பூல்தே ஜாவோ. பழைய உலகத்துல இருக்கக்கூடிய தேகமும் பழைய உலகத்தையும், இந்த பழைய தேகம் பழைய உலகம், இது ரெண்டையும் புத்தியால மறந்துடுங்க. பாபா வரதான் கொடுக்குறாங்க. ஏகி ஸ்மிருதி துவாரா ஏக்கர ஸ்திதி பனானே வாலே ஊஞ்சு பதிக்க அதிகாரி பவ. ஒரே ஒருவருடைய நினைவு மூலமாக ஒரே ஸ்திதியை உருவாக்கக்கூடிய, ஒரே ஒருவருடைய நினைவு மூலமாக ஒரே ஸ்திதியை உருவாக்கக்கூடிய உயர்ந்த பதவியினுடைய அதிகாரி ஆகுங்கள். ஏக்ரஸ்திதி பனானிலேயே சதா ஏக்கி ஸ்மிருதிமே ஸ்தித் ரஹோ. ஏக்கரஸ்திதியை உருவாக்குவதற்காக சதா ஒரே ஒருவருடைய நினைவில் நிலைத்திருங்கள். அகர் ஏக்கே பஜாய் தூசரா கோய் பி யாத் ஆயா தோ ஏக்ரஸ் கே பஜாய் பகுரஸ் ஸ்திதி ஹோ ஜாயேகி. ஒரே ஒரு பாபாவை நினைக்கிறதுக்கு பதிலாக எல்லாருடைய நினைவு உங்களுக்கு வந்துடுச்சுன்னா அதுக்கு பேரு பாபா சொல்றாரு பலரின் நினைவு என்று சொல்லப்படுது. ஒருவரின் நினைவு இல்லப்போ ஏக்கர ஸ்திதிக்கு பதிலாக பாபா சொல்றாரு பலரோட நினைவு வந்துடுறது. जिस समय और कोई रस आकर्षण करता है उस समय यदि आपका अंतिम समय आ जावे ऊंच पद नहीं मिल सकता. முக்கியமான பாயிண்ட், அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம். நம்மளுடைய புத்தி தடுமாற்றம் அடைந்து வேறு ஒரு பக்கம் கவர்ந்து இழுக்கப்பட்டால் பாபா நினைவை தவிர அந்த நேரத்தில் உங்களுடைய அந்திம நிலை இருந்து விட்டால் பாபா சொல்றார் உயர்ந்த பதவியை பெறவே முடியாது. இப்போ எந்த நினைவுல ஆத்மா தேகத்தை விட்டு பிரியுதோ அந்த ஸ்திதிக்கு தான் பதவிங்கிறார். इसलिए हर सेकंड अटेंशन रखो. அதனால ஒவ்வொரு நிமிஷமும் செகண்டும் கவனம் வைங்க. சதைவ் ஏகா பாட் பக்காகும். ஒரே ஒரு பாடத்தை, ஒன்று அப்படிங்கிற பாடத்தை மட்டும் பக்கா பண்ணுங்கிறார். ஏக் பாப், ஒரே பாபா. ஏக்கி சங்கம் கா சமய, ஒரே சங்கம யுக நேரம். ஏக்கர ஸ்திதி, ஒரே ஒரு ஸ்திதி, அவ்வளோதான். ஏக் பாபா, ஏக் சங்கம யுகம், ஏக்கர ஸ்திதி. तो ऊंच पद के अधिकारी मिल जाएगा. எல்லாம் ஒன்று ஒன்று அப்படிங்கிற பாடத்தை பக்கா பண்ணிட்டீங்கன்னா பாபா சொல்றார் உயர்ந்த பதவிக்கு அதிகாரியாக நீங்கள் ஆகிவிடலாம். அதில் ஒன்றுங்கிற பாடத்தை நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம பக்கா பண்ணணும். புத்தி இழுக்கும், அங்கங்கே இழுக்கும் நம்மளை. போதும், எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு, போதும். கடைசியில் நம்மளுடைய உயர்ந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ தான் ஞானத்தினுடைய பரிபக்குவ நிலை, ஒரு பாபா பஸ். அந்த ஒரே ஒரு பாபாவில் தான் எல்லா சுகம், எல்லா பிராப்தி, எல்லா ஆஸ்தி, எல்லாத்தையும் நம்ம ஒருவருடைய நினைவில் எல்லாத்தையும் நாம் அடைய போகிறோம். பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க, शुद्ध संकल्पों का भोजन स्वीकार करने वाले की सच्चे सच्चे वैष्णव.
சுத்த சங்கல்பத்தினுடைய எண்ணங்களினுடைய உணவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களே தான் உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவர்கள். எப்படி பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டா இன்னைக்கு ரோஹி ஆயிடுறாங்க. அதுமாரி பாபா சொல்றாரு, நம்மளுடைய எண்ணங்களில் கூட அசுத்த சங்கல்பம் வரக்கூடாது, அதில் கூட சுத்த தன்மை இருக்கணும். அப்போதான் வைஷ்ணவர்கள்னு சொல்ல முடியும். பாபா இன்னைக்கு முரளியில் நிறைய விஷயங்களை தெளிவு பண்ணியிருக்கார். ஒரே பாபா, ஒரே நினைவு தான் நமக்கு இருக்கணும். ரெண்டாவது சேவா. ஏன்னா டைம் முடிஞ்சிட்டு இல்லையா, நிறைய சேவா பண்ணணுங்கிறாரு. ஏன்னா இந்த டைம் இப்போ அந்த மாதிரி நேரம் மார்கழி. அதனால் பாபா சொல்ல எல்லா பக்தர்கள்லாம் கடவுளுடைய நினைவுக்காக நேரம் எடுப்பாங்க, அதிகாலையே எழுந்திரிச்சிருவாங்க. அதனால் பாபா என்ன சொல்கிறார், நல்ல சேவை விருத்தி பண்ணுங்கன்னு சொல்கிறார். அடுத்து இன்னைக்கு அவ்வியக்த இஷாரா நமக்கு பாபா கொடுக்குறாங்க. அவ்வியக்த ஸ்திதியில் இருக்கிறதுக்கான இஷாரா, ஸ்வதர்ஷன சக்கரத்தை சதா இயல்பாகவே சுற்றி கொண்டே இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. அப்பதான் மற்ற நினைவுகளுடைய சக்கரம் இருக்காது, மற்ற எந்த நினைவு இருக்காது. அதான் சுவச்சக்கரம். சுவதர்ஷன்னா நான் ஆத்மா. பாபா சொன்னாங்களே, சின்ன ஆத்மாவில் 84 ஜென்மத்தோட பதிவு இருக்குது. எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான விஷயம். ஆத்மா சின்ன சக்தி எப்படிப்பட்ட இந்த உடலை இயக்குது, எப்படியெல்லாம் அதில் எவ்வளோ பதிவுகளை பதிச்சு எப்படியெல்லாம் பாட்டு ப்ளே பண்ணுது, இதை பற்றி நம்ம நினைக்கணும். அதான் சுவதர்ஷன் சக்கரம். அப்போது ஏன் எதற்குங்கிற கேள்வியினுடைய வலையிலிருந்து சதா நம்ம விடுபட்டு விடலாம். யோகயுக்த் ஜீவன் முக்த். பாபா சொல்ற சக்கரவர்த்தியாக ஆகி பாபாவுடன் உலக நன்மைக்கான சேவையினுடைய சக்கரத்தையும் நாம சுற்றி கொண்டே இருக்கலாம். ஒரே ஒரு ஸ்வதர்ஷன் சக்கரம் அநேக வீணான சக்கரங்களை அழிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால பாபா ஒரே ஒரு ஸ்வதர்ஷன் சக்கரத்தை சுற்றி கொண்டே இருங்கன்னு சொல்றார். யோகா அபியாசம் பண்ணுவோம். கையில ஸ்வதர்ஷன சக்கரம் இருக்குது. நான் யாரு? மகாவிஷ்ணு. என்கிட்ட எந்த ஒரு பரதர்ஷன் வீணான சக்கரம் வரவே முடியாது, எழவே முடியாது. ஒரு எண்ணம் கூட வீணாக இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஸ்வதர்ஷன சக்கரதாரி ஆத்மா நான். அந்த நினைவிலே நம்ம இருக்கலாம். ஓம் சாந்தி. காலையில் வரும் முதல் எண்ணமே முழு நாளுக்கும் ஆதாரம். அது ஆன்மீகமானதாக, நேர்மறையானதாக இருக்கட்டும். The first thought you feed with your mind in the morning is the base for the whole day. Let it be spiritual and positive.
Bye.